அடுத்ததா கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மறைந்த குரு என்பது எப்பொழுதுமே காரகங்களை கெடுக்காது. மறைஞ்சு போச்சு குரு, குழந்தை இருக்காதா, சுபகாரியம் இருக்காதா, கௌரவம் இருக்கா, எல்லாமே இருக்கும். ஆதிபத்திய ரீதியில நம்ம சொன்ன கிரகம் ஓகே இல்லைன்ற இடத்துல இருந்தா மட்டும்தான் சிரமத்தை கொடுக்கும். கும்ப லக்னம் 2-11 அதிபதி, குடும்பத்திற்கும் லாபத்திற்கும் ஆதிபத்திய கிரகம். இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற அருமையான யோகம். நல்ல வேலை, அதிகாரங்கள், பதவி, அங்கீகாரங்கள் கிடைக்கும். ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல கௌரவத்தை கொடுக்கும். ஜாதகர் எதிரியை வீழ்த்தக்கூடிய நல்ல ஒரு யோக பலனை கொடுக்கும். 8ஆம் இடத்துல குரு மறைகிறார். கன்னி மனையிலே இது யோகம் அல்ல. 8இல் மறைந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பன்ற விஷயம் ரொம்ப தாமதம் பண்ணிடும். குடும்பத்தினால் ஆதாயம் இல்லாம பண்ணிடும். 8ஆம் இடம் யோகம் அல்ல. குரு 12ல கண்ணில் கும்ப லக்னத்திற்கு 12இல் யோகம், 6-12இல் யோகம், 8ஆம் இடத்துல யோகம் இல்ல. இப்ப இந்த குரு மறைந்த குருவினால் இப்ப கும்ப லக்னக்காரர்கள் சிரமத்தை அனுபவிக்கணும்னா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால